வணக்கம் மக்களே. சர்வதேச நிறுவனம் எடுத்த ஒரு ரகசிய கருத்து கணிப்பு. திமுக 33%, தாவேகா 30%, அதிமுக 28%. இது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் எடுக்கப்படுற ஒரு கருத்து கணிப்பு. தாவேகா பக்கம் காங்கிரஸ் வந்துச்சுன்னா தாவேகா 42%, திமுக 28%, அதிமுக 25%. காங்கிரஸோட கையில் தான் இருக்குதுங்கிற ஒரு முடிவு. காங்கிரஸ் கட்சியோட 3% முக்கியம் இல்லை. காங்கிரஸ் வெளியேறினா விசிகாவும் வெளியேறும். காங்கிரஸ் விசிகா இருக்கிற கூட்டணிக்கு தான் சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குங்கிற இந்த மாதிரியான பரபரப்பான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நிறைய கூட்டணி மாற்றங்கள் மற்றும் ரகசிய கருத்து கணிப்புகள்லாம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சர்வதேச நிறுவனம் நடத்தியதாக சொல்லப்படுற ஒரு ரகசிய கருத்து கணிப்போட முடிவுகள் பாரம்பரிய அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றிருக்குன்னே சொல்லலாம். அதன்படி பார்த்தோம்னா தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி 33% வாக்குகளோட முதலிடத்திலும், நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் 30% வாக்குகளோட அதற்கு மிக நெருக்கமாகவும், அதிமுக 28% வாக்குகளோட 3வது இடத்திலையும் இருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதனால் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும், தாவேகாவிற்கு ஒரு மிகப்பெரிய உந்துவேகமாகவும் இந்த கருத்து கணிப்பு பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். இந்த கருத்து கணிப்பில் இருக்கிற ரொம்ப முக்கியமான அம்சம் என்னென்னா, காங்கிரஸோட நிலைப்பாடு தான் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கு. காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவோட கூட்டணியில் நீடிச்சிருக்கிறதுனால தான் திமுக முன்னிலையில் இருக்குது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு தாவேகா பக்கம் சாய்ந்தால் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் மாறி போயிடும்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் தாவேகா 42% வாக்குகளை வாங்கி அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை கைப்பற்றணும்னு சொல்லியும், திமுக 28%, அதிமுக 25%, சரியும்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட தனிப்பட்ட வாக்கு வங்கிங்கிறது 3 முதல் 4% மட்டும்தான். இருந்தாலும் அரசியலோட தாக்கங்கிறது அதை விட பெருசு. காங்கிரஸ் ஒரு கூட்டணியிலிருந்து வெளியேறிச்சுன்னா அது ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற தோழமை கட்சிகளும் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதனால் திமுகவோட வாக்கு வங்கி சிதறது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணியோட வெற்றியும் சிதைய தொடங்கும்னே சொல்லலாம். இது போன்ற தாவேகா வளர்ந்து வர கட்சிக்கு சாதகமான ஒரு சூழலை தானாகவே உருவாக்கி தருதுன்னே சொல்லலாம். தமிழக அரசியலில் சிறுபான்மையினரோட வாக்குகள் எப்போவுமே ஒரு தீர்மானிக்கிற சக்தியாகவே இருந்து வருது. காங்கிரஸ் மற்றும் விசிகா போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்க கூட்டணி தான் சிறுபான்மையினரோட வாக்குகளை முழுமையாக கிடைக்கும்னு சொல்லியும் எழுதப்படாத ஒரு விதி இருக்குதுன்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த கட்சிகள் நடிகர் விஜயோட தாவேகாவோட கை கொடுத்துச்சுன்னா அது வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு பின்னால் நின்ற சிறுபான்மையினர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக தாவேகா பக்கமே திரும்பிடும். இது நடிகர் விஜயை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான பாதையை ரொம்பவே எளிதாக்கிறோன்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் வேண்டும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.